வணக்கம். நம்ம பாண்டிச்சேரி காரைக்கால் யானோண்டு மாஹே பப்ளிக் எல்லாருக்கும் வணக்கம். எஸ்டர்டே நைட்டுக்குள்ள வந்த பாசிட்டிவ் கேசஸ் டோட்டலி 19 cases including Karaikal. IGMC is a 8, Jipmer 6, outside Pondicherry is a Kadalur is a 1 case, and Karaikal 4 new cases. Totally is a 19. Discharge another IGMC 12, Jipmer 4, totally 16 cases in discharge. இன்னைக்கு டோட்டல் பாண்டிச்சேரி காரைக்கால் எல்லாம் சேர்த்து 228 cases. Active is a 28 cases. Test எடுத்தது 13,037. Report waiting 104 only. The first time நம்ம ஜிஹெச்ல ஒரு ஸ்டாஃப் நர்ஸ்க்கு இஸ் ஏ பாசிட்டிவ் வந்தாச்சு. இஸ் ஏ தேர்ட் டைம். இஸ் ஏ ஃபஸ்ட்டு ஒரு டெத் ஆனதுக்கப்புறம் டெஸ்ட் எடுத்தாச்சு. இஸ் ஏ நெகட்டிவ்னு வந்தாச்சு. எகெயின் செகண்ட் டைம் இஸ் நெகட்டிவ்னு வந்தாச்சு. தேர்ட் டைம் டெஸ்ட் பண்ண டைமில் இப்போ பாசிட்டிவ்னு சொல்லி வந்தாச்சு. எஸ்டர்டே ஒன் டெத், ஏஜ் இஸ் 60 years, முதலியார்பேட் இஸ் ஏ ஸ்பாட் டெத் இன் ஜிஹெச். அதுக்கு என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குதுன்றது ఇంకా ఫుల్ డీటెయిల్స్ ఇంకా வரல. இன்னைக்கு నుంచి இந்த சிஎம் அனௌன்ஸ் பண்ணது இஸ் ஏ 2 o'clock வரைக்கும் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். எகெயின் இன்னைக்கு ஃபீட்பேக் பார்த்துட்டு ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் பேக்கிங் சிஸ்டம் என்ன இருக்கும், அதுக்காக பப்ளிக்கு எந்த அளவுக்கு பப்ளிக் வந்து பேக்கிங் எடுத்துன்னு போனதுக்கு வந்தது பார்த்துட்டு நாளைக்குள்ள சிஎம்க்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறோம். இது 2 o'clock க்ளோஸ் பண்ணால் பப்ளிக் உட்கார சாப்பிட்னது 2 o'clock முடியுது. 2க்கு அப்புறம் இஸ் ஏ பார்சல்னு சொல்லியாச்சு. இப்போ நம்ம என்ன ஷாப்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது, ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக பப்ளிக் ரோட்லுக்கு வருவார். இஸ் அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர்ஸோ ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸோ ஆர் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணாலன்னா அந்த இண்டஸ்ட்ரியில் இருப்பார். ரோட்டில் வந்து இஸ் ஷாப்பிங்க்கு ரோட்லுக்கு வர மாட்டார். அதுக்காக அந்த மாதிரி சொல்லியாச்சு. நான் சின்ன பிஸ்னஸ் ரொம்ப எஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லி அந்த மைண்டில் சிஎம் பார்சலுக்கு அலோவ் பண்ணிட்டார். இன்றைக்கி ஃபீட்பேக் பார்த்துட்டு நாளைக்குள்ளே சிஎம்க்கு ரிப்போர்ட் பண்ணுறேன். இந்த லாஸ்ட் 2 days இஸ் எ பார்டர் செக் போஸ்ட் கூட பார்த்துச்சுன்னா இந்த கம்பேர் டு லாஸ்ட் வீக் இப்போ கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் வருது. போலீஸு எல்லோரும் கூட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பார்க்குறாரு. இஸ் எமர்ஜென்சி கேசஸ் மட்டும் அனுப்புகிறாரு. பாஸ் இருக்குது ப்ளஸ் எமர்ஜென்சி கேசஸ் மட்டும் அனுப்புகிறான்னு சொல்கிறாரு. இன்றைக்கி நம்ம 2 o'clock சொன்னதுக்கப்புறம் நாளைக்கு நினச்சி கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வரும். கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது ஆவரேஜ் நம்ம கேசஸ் 16, 17 அந்த மாதிரி இருக்குது. லாஸ்ட் 15 days ஆவரேஜ் பார்த்துச்சுன்னா 13 to 14 cases ஆவரேஜாக இருக்குது. டோட்டல் கோவிட் இன்னைக்கு வரைக்கும் வந்தது 402 டோட்டல். டிஸ்சார்ஜ் ஆனது 165. ஆக்டிவ் கேசஸ் 228. அந்த 228ல் பாண்டிச்சேரியில் இருக்குது 215. 1 is a Tamil Nadu, is a Karaikal, is a 11 cases in active. 11 cases. யானும் கேஸ் ఇంకా அது டிலீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுக்கிறேன். நான் யானுக்கு அதுக்கு அந்த வந்த பசங்களுக்கு யானுக்கு சம்மந்தம் இல்லை. ப்ளஸ் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்ని எஸ்டர்டே டெஸ்ட் எடுத்தாச்சு. இஸ் எ நெகட்டிவ்.
யானத்தில். அந்த வீட்டில் இருக்குது 2 பேர் இருக்காரு. அந்த 2 பேருக்கு டெஸ்ட் எடுத்தாச்சு. இது நெகட்டிவ் வந்தாச்சு. அந்த அந்த தாத்தா போயிட்டு ஒரு மில்க் ஷாப்புக்கு வரணும். அது பக்கத்தில் ஆந்திரா மில்க் ஷாப்புக்கு போயிட்டாரு. அதுக்கே ஆந்திராக்கு இன்டிமேட் பண்ணியாச்சு. யானத்தில் அந்த வில்லேஜில் 2 பிளேஸுக்கு போயிட்டாரு. 2 பிளேஸ் கூட டுமாரோ டெஸ்ட் எடுக்கிறேன். கதிர்காம் ஹாஸ்பிட்டலுக்கு எஸ்டர்டே நான் டைரக்டருக்கு சொல்லியாச்சு. இன்னைக்கு 11:30 கூட நம்ம கலெக்டர்னு செக்ரட்டரி ஹெல்த் செக்ரட்டரியாக போட்டாச்சு. இது ரெகுலர் செக்ரட்டரிக்கு உடம்பு சரியில்லை. அதுக்காக எகெயின் செக்ரட்டரி 11:30க்கு கூப்பிட்டு ஆல்ரெடி எஸ்டர்டே டைரக்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியாச்சு. டைரக்டர் ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் ரிட்டன் ஆர்டர்ஸ் கொடுத்துட்டாரு. இந்த ஃப்ரைடேக்குள்ளே 25th 26th கதிர்காம் ஹாஸ்பிட்டலில் ஓபிடி எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்க கேசஸ் எது ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ண தேவை இருக்குதோ அந்த கேசஸ் மட்டும் நம்ம ஜிப்மருக்கு ஜிஹெச்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நம்ம ஐஜிஎம்ஸ்லோனே 172 கேசஸ் இருக்குது. எவ்ரிடே ஆவரேஜ் இன்னும் 6 or 7 கேசஸ் ஐஜிஎம்ஸ்க்கு வருது. ஃப்யூச்சரில் இதே மாதிரி ஒரு 4-5 days போனதுக்கப்புறம் இஸ் 200 above ஆகும். அதுக்கப்புறம் எகெயின் கண்டினியூ ஓபிடி இஸ் நாட் கரெக்ட். அதே மாதிரி டாக்டர்ஸ் கூட இதை ரொட்டேஷனில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எஸ்டர்டே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இன்றைக்கி கலெக்டர் வந்ததுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கு கூட ஃபைனல் டெசிஷன் எடுக்கிறேன். ஏன்னா முன்னாடி ஒர்க் பண்ண டீமே ஒர்க் பண்ணுறாரு. நடுவில் 1 week கேப் வந்தாச்சுன்னா கூட இதுக்காக நான் ஓபிடி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஓபிடி க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா அந்த டீம் நல்லா ரொட்டேஷனில் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நான் சொன்ன சஜஷன்ஸு லாஸ்ட்டு 1 week பேக்கே நான் சொல்லியாச்சு. இஸ் எ செக்ரட்டரிஸ்னி இன்சார்ஜ் பாண்டிச்சேரி காரைக்காலுக்கு இன்சார்ஜ் போடுங்கன்னு சொல்லியாச்சு. ஆல்ரெடி சிஎம் இன்சார்ஜாக போட்டுட்டாரு. அந்தந்த செக்ரட்டரிஸு ஆஃப் டே இஸ் எ மார்னிங் செக்ஷன். த ஃபீல்டில் கூட போயிட்டு இஸ் எ பிசிஎஸ் ஆஃபீஸர் அண்ட் செக்ரட்டரிஸு கீழே போயிட்டு ஹாஸ்பிட்டல் விசிட்ஸு ப்ளஸ் என்ன இருக்குது என்ன அவுட் சைட் నుంచి வந்த ஃபீட்பேக் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப் எடுக்கிறேன். ஒரே ஆஃபீஸோ ஆர் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஆர் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணதுக்குன்னா என்டையர் பாண்டிச்சேரியில் இருக்க ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் ஒர்க் பண்ணது நல்லதுன்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் நான் சொல்லியாச்சு. சிஎம் இம்மிடியட்டாக ஸ்டெப் எடுத்துகிட்டு ஆர்டர் போட்டுட்டாரு. அதுக்கப்புறம் கலெக்டர் கூட இன்றைக்கி 11:30க்கு அண்ட் வில்லேஜஸ் கமிட்டிஸ் நான் எஸ்டர்டே கூட சொல்லிட்டேன். லாஸ்ட் 2 days பேக் சண்டே மீட்டிங்கில் நான் சொல்லியாச்சு. வில்லேஜில் கூட மீட்டிங்கு இஸ் எ வில்லேஜ் ஹெட்மேன்ஸ் மீட்டிங் அண்ட் யூத் மீட்டிங் அண்ட் இஸ் எ உமன் சைடில் இஸ் ஒன் மீட்டிங் கமிட்டி போட்டு அந்த கமிட்டி அந்தந்த ஏரியாவில் இருக்க கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் எந்த வில்லேஜில் எந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் இருக்காரோ எல்லாரையும் ஒரு கம்பைண்டாக ஒரு கமிட்டி போட்டு அந்த வில்லேஜில் இருக்க ப்ராப்ளம்ஸு டிஸ்கஸ் பண்ண மாதிரி யார் வந்துட்டாரு யார் போகிறாரு அவுட் சைடுக்கு போன ஆள் யார் இன்சைடுக்கு வந்தது யார் அந்த மாதிரி கமிட்டி போடுறேன். இதே மாதிரி யானத்தில் கமிட்டி இல்லைன்னா கூட இதே மாதிரி யானத்தில் ஒர்க் நடக்குது. இம்மிடியட்டாக யானத்துக்கார ஆந்திரா போயிடுச்சுன்னா இம்மிடியட்டாக ஃபோன் வரும். அந்த கமிட்டி அப்சர்வேஷனில் இருக்கும். ஆந்திராக்கார யானம் வந்துச்சுன்னா சோன்ஸோ பர்சன் இந்த வீட்டுக்கு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு இது லாஸ்ட் 85 days யானத்தில் நடக்குது. அந்த சிஸ்டம் பாண்டிச்சேரியில் இப்போ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம்.